everyone, welcome back to my channel. So என்னோட சேனல்ல இப்பதான் நீங்க first time பாத்தீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா and இஷா வந்து நிறைய பேர் என் தங்கச்சியான்னு கேட்டிருந்தீங்க. இது என் தங்கச்சி கிடையாது, இது என்னோட அக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் வந்து பண்ண போறோம். ஒரு 5 minutes முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு ஹேர் கலர் வீடியோ. Loreal Parisோட casting creme gloss யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ஹேர் கலர் வந்து நிஷாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவளும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சா. ஸோ நான் வந்து ஆன் கேமரால நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். Loreal Parisோட casting creme glossல பார்த்தீங்கன்னா அமோனியா கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹேரும் பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் ஆகல. அண்ட் இதில் வந்து 13 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து கிளாசி ஷேட்ஸ். ஸோ நிஷா வந்து அவளோட ஃபேவரட் ஷேட் வந்து அவங்ககிட்ட சொல்லுவாள். நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹகனி அப்படின்ற ஒரு ஷேட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டிவி ஆட்ஸ்லலாம் நிறையா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க கமர்ஷியல்ஸ் எல்லாம். ஸோ அதை பார்த்துட்டு ஸோ இந்த ஷேட் சூஸ் பண்ணி நம்ம பண்ணியே ஆகணுன்ட்டு தான் நான் டிசைட் பண்ணேன். ஹேர் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 hours வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணணும். அண்ட் அதில் உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லைன்னா உங்கள் ஹேரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 550 rupees. இது நம்மளுக்கு 28 washes வரைக்கும் வரும். பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணுன்னு. ஸோ இதில் க்ளவுஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கலரண்ட் க்ரீம். அவங்களே நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. செகண்ட் வந்து டெவலப்பர் க்ரீம். இதில் தான் நம்ம வந்து கலரண்ட்டை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நாசலோடு இருக்கிறனால அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த ஷைன் மாஸ்க் வித் ராயல் ஜெல்லி. அந்த பாக்ஸில் இது தான் இருந்தது. ப்ளஸ் வந்து அவங்களே க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரண்ட்டை வந்து இந்த டெவலப்பரோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட கலர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கலரண்ட் நான் வந்து ஃபுல்லாக இந்த டெவலப்பரில் போடுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு வரும், நம்மளுக்கு கம்மியாலாம் இருக்காது, அதிகமாகவே இருந்தது நாங்கள் யூஸ் பண்ணும்போது. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கலரண்ட் போட்டாச்சா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நாஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்கள். ரெண்டுமே டெவலப்பர் அதுக்கப்புறம் கலரண்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம மிக்ஸ் பண்ண ஃபுல் பாட்டிலோட கலரே வந்து மாறிடும். இப்போ நம்மளோட ஹேர் கலர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் அவளோட பிஃபோர் ஹேர். இதுக்கப்புறம் ஹேர் கலரிங்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது சரி வீடியோ டென்ஷன் ஆகும். இதுதான் என்னோட பிஃபோர் ஹேர். அண்ட் ஃபுல் ஜெட் பிளாக். அவளுக்கு எந்த ஹேர் கலரிங் முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. வீடு நான் சொல்றேன்ல, மியூசிக் டைரக்டர் கை நீட்டா பேச மாட்டாங்க. அண்ட் இப்போ நான் வந்து ஹேர் கலரிங் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஹேரை வந்து கொஞ்சம் ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையால் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் வந்து கலர் அப்ளை பண்ணும்போது செக்ஷன் பை செக்ஷனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சிம்பிளாகவே ஹேர் கலர் பண்ணிடலாம், அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு முடி ஈரமாக ஆக்கிடணும். அதுக்கப்புறம் செக்ஷன் பை செக்ஷனாக இந்த கலர் அப்ளை பண்ணணும். ஃபுல் ஹேரில் நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 20 minutes வந்து ஹேர் கலரில் அப்படியே வச்சுருக்கணும். இந்த ஹேர் கலர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்களே உங்களுக்காக கூட நீங்கள் வந்து ஹேர் கலர் பண்ணிக்கலாம். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் வீடியோவில் நானே தான் எனக்கு ஹேர் கலரிங் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளே ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஹேரை வாஷ் பண்ணும்போது லூக்வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் கலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ராயல் ஜெல்லி மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணணும். அண்ட் ஹேர் கலர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாஸ்க்கு 2 to 3 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிடுங்க ஹேரை. இப்போ நான் வந்து நேச்சுரல் சன்லைட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹேர் கலரில் பார்த்தீங்கன்னா ஷைன் அடிக்கும் போது அந்த மொஹாகனி ஷைன் வருது. ஸோ லைட் படும் போது செம்ம கிளாஸியாக இருக்குது ஹேர். அதோட அந்த கலரோட அந்த ஷைன் தெரியுது. அதுக்கப்புறம் இன்டோர் லைட்டிங்கில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த கலரும் உங்களுக்கு தெரியறதுக்காக. அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஹேர் கலர் பண்ணுறா. ஜெட் பிளாக் அவங்களோட ஹேர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் லைட் படும் போது இந்த கிளாஸி எஃபெக்டோட அந்த கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, என் அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் நம்மளுக்கு வந்து 28 ஷாம்பூஸ், அதாவது 28 வாஷஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போயிடும். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி.
ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.